சீசா சூப்பராக இருந்துச்சு. நல்லா நல்லா பண்ணி ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நியூ நினைக்கிறேன், பட் நியூ மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது இட்ஸ் ஐ திங்க் சொசைட்டிக்கு போகிறது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த கேம்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யங்ஸ்டர்ஸ் எப்படி அவங்க லைஃபே போதில்லை. ஸோ அது ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கம். அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. ரொம்ப போலீஸ் பண்ணியிருந்தாலுமே இதுல ஒரு டிஃப்ரெண்டா காட்டியிருக்காரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஜஸ்ட் அன் ஆடட் வேல்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். எல்லாமே லைக் எட்ஜ் ஆஃப் தி சீட்லேருந்தே நம்ம பார்க்குற மாதிரி கியூரியாசிட்டிஸ் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன யாரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா த்ரில்லிங்காகவே இருக்கு. சீசா படம் த்ரில்லர் பேசிஸாக இருந்தது. உங்களுக்கு தடம் மாதிரி படம்லாம் பிடிக்கும்னா இந்த படம் பிடிக்கும். ப்ளஸ் வந்து படம் நல்லா இருந்துச்சு. அவர் நட்டி ஷார்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகியாக இருந்து, செகண்ட் ஹாஃப் நல்ல பரபரப்பாக இருந்தது. ஐ மீன் சின்ஸ் இட்ஸ் த்ரில்லர் பேஸ் மூவின்றதுனால டப்புன்னு போன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதில் ப்ளஸ் ஒரு கருத்துமே சொல்ல வந்திருக்காங்க. ஒரு இந்த ஆன்லைன் கேம்ஸு அதை பற்றி அதோட எக்ஸ்ட்ரீம் என்னென்ன நடக்கலாம் அப்படின்றது தான் இந்த படம். நட்டி சார் அருமையாக நடிச்சிருந்தாரு. கதாநாயகன், கதாநாயகி, துணை நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சாங்க. குறிப்பாக அந்த செக்யூரிட்டி சார்னு ஒருத்தர் வந்தார். செக்யூரிட்டி அவரு கிளைமேக்ஸ் நல்லா ஃபைட் பண்ணாரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கதை நல்லா தேவையான கதைங்கன்னா இந்த கதை இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு மக்கள் வந்து எல்லாருமே நிறைய பேர் ஆன்லைன் அந்த கேம்ல விளையாடி பணத்தை இழந்துட்டு கவர்மெண்ட், அதாவது என்னன்னா கவர்மெண்ட் வேலை செய்யறவர் கூட கடன் வாங்கி அந்த கேம் விளையாண்டுட்டு அதன் மூலியமா நஷ்டத்துல இறந்துடுறாரு. ஒரு அரசாங்க அதிகாரிக்கே போலீஸ்காருக்கே இந்த நிலைமை நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு காவல்துறை முக்கியம் இல்ல, காவல்துறை தானே உங்களுக்கு எல்லாமே. இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு உயிரும் முக்கியம் தானே. இந்தியாவில் இருக்க எல்லா உலகத்துல இருக்க எல்லா உயிரும் அவங்க முக்கியம். அநியாயமா ஒரு உயிர் போகக்கூடாதுல்ல. அநியாயமா ஒரு உயிர் போதுன்னா அது என்னாலும் விசாரிக்கணும்ல. அப்போ ஆன்லைன் கேம் விளையாடி ஒருத்தன் தோத்து போய் செத்து போயிடறான்னா அதுக்கு நஷ்ட ஈடு அரசு தான் தரணும். ஒவ்வொரு ஆன்லைன் கேம் விளையாடி செத்து போற ஒவ்வொரு உயிருக்கும் 5 கோடி 10 கோடிலாம் இல்ல, 50 கோடி 100 கோடியோ தரலாம். ஏன்னா அவ்வளவு வருவாய் நீங்க ஈட்டுறீங்க. கார்பரேட் நிறுவனமும் மத்திய அரசும் அவ்வளவு வருவாயை ஈட்டுது. இந்த கேமை வச்சு ஒரு நாளைக்கு ஒருத்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் லட்சம் கோடிகளை இழக்கிறான் இந்த ஆன்லைன் கேமால. அதனால இதை தடை பண்ணணும். அப்படி இல்லையா அந்த கார்பரேட் நிறுவனமும் மோடி அரசாங்கமும் பொறுப்பெடுத்து அவங்களே அடிச்சுக்கங்க. ஏன்னா ஒரு இங்க பைத்தியமா ஒரு போயிட்டு வந்த ஒரு இந்த இயக்குனர் சொன்ன ஒரு கதை, மனநலம் பாதிக்கப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நான் இப்ப இந்த படம் எடுத்துக்காரு. ஒரு பைத்தியமா பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இருக்கிற அந்த ஒரு உணர்வு கூட அரசு ஆடுற அரசுக்கு இல்லை. புரிஞ்சுக்குங்க. இவர் இந்த படத்தை அண்ணாமலையும் மோடியும் பாருங்க, இருக்கிற அரசெல்லாம் பாருங்க. ஏதோ திமுக அரசு இதுக்காக போராடிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க திட்ட முடியல. அதனால தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் கேமை தடை பண்ணுங்க. அது மட்டும் தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லையா. மக்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. உங்களால முடிஞ்சா மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் திருடி சம்பாதிச்சு வாங்கணும்னு நினைக்காதீங்க. மக்களை கொஞ்சம் ஜாலியா வாழ விடுங்க. ஐயா நட்டி சார் ரொம்ப அழகா யதார்த்தமா நடிச்சிருக்காருங்க. ஐயா அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலயே மாஸ்க் கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் வந்து இப்போதைக்கு இருக்க ஒரு ரஜினி மாதிரி தான் ஐயா. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா எனக்கு. பெரியவங்க எல்லாருமே வந்து பாருங்க. குழந்தைங்ககிட்ட போன் இருக்கா, அந்த போன்ல என்ன பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுங்க. இந்த கேவலமான அரசாங்கம் இது தடை பண்ணலாம், நம்மளே அதை குழந்தைங்கிட்ட சொல்லி தடை பண்ணணும்ன்றதா ஐயா விருப்பம். நன்றிங்க ஐயா. அதே சார் இல்லை, படத்தில் வந்து எது முக்கியமானதுன்னா ஆன்லைன் கேமை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஆன்லைன் கேமில் வந்து எப்படி அவேர்னஸாக வெளியில் வர்றதுங்கிறது இந்த படத்தோடைய ரெண்டுமே வந்து ஓரளவு இதாக தான் இருக்குது. கொஞ்சம் லேக்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து சைக்காலஜிக்கலாக மாறுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அம்சம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓரளவு டச்சபிளாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்படி நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த அடிக்ட் ஆனால் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மூமெண்ட் எல்லாம் எப்படி மாறுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து நட்டி சாருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே பொருந்தது. ஒரு அருமையான ஒரு ஆக்டிங் தான் நம்ம சொல்ல முடியும். படம் வந்து அவருக்கானே ஒரு தடவை பார்க்கலாம். ரம்மி கேம்ல எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறான்றது நல்லா தெரியுது இதில். அது கொஞ்சம் விழிப்புணர்வு படமா இருக்கு. இல்லை படம் நட்டி சார் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஃபேன், அவருடைய பெரிய ஃபேன் நான். நட்டி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே விறுவிறுப்பாக தான் போயிட்டு. வெரி நைஸ் ஃபிலிம். வெரி சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுக்குற ஒரு ஃபிலிம். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச்.